நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான புட்டு தான் பார்க்க போகிறோம். பாருங்க, அதுக்கு வந்து அணில் சேமியா எடுத்திருக்கேன். இந்த அணில் சேமியா வந்து நம்ம புட்டு செய்ய போகிறோம். இப்போது இந்த அணில் சேமியாவை எடுத்து வச்சுட்டு கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு வெதப்பாக இருக்கணும் தண்ணி. ஸோ இந்த வெதப்பான தண்ணியில் நம்ம வந்து முழுகிற அளவுக்கு இந்த அணில் சேமியாவை கொட்ட போகிறோம். இப்போ வந்து தண்ணி வந்து வெதப்பாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தண்ணி இறக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ அதில் வந்து நம்ம சேமியாவை கட் பண்ணிக்கலாம். இப்போ சேமியாவை கட் பண்ணி எடுத்தாச்சு. இது பாருங்கள். இப்போ இந்த சேமியாவை முழுவதையும் அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாக இருந்தால் சேமியா வந்து கொலன்னு ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஒரு மீடியம் பதத்தில் வரணும் இந்த சேமியா. இப்படியே ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற விட்டுடலாம். ஊறதுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விடலாம். அதுக்கு வந்து நான் வந்து முழு தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்துருக்கேன். ஏலக்காய் எடுத்துக்கலாம். இதை இப்படி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வடிகட்டி எடுத்து வந்திருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள், பொல உதிரியாக இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் இதில் கொஞ்சம் நம்ம நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போது எண்ணெய் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா பிரட்டி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வரும். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி நம்ம தண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம வந்து பாருங்கள், சர்க்கரை எடுத்துருக்கேன். இந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன். ஸோ தேவையான அளவு சர்க்கரை, ஏலக்காய் சேர்த்துக்குங்க. இதில் வந்து தேங்காய் பூ, ஏலக்காய் ரெண்டும் சேர்த்து மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் திருகினாலும் திருகிக்கலாம். ஸோ இதையும் இதில் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஒன்றோட ஒன்று அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் வேகும் பொழுது. ஸோ இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி இப்படி எடுத்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து தண்ணி வந்து சூடாயிடுச்சு. இப்போது தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை இப்போ இது குட்டி இட்லி தட்டு. இப்போ இதை வந்து நான் இந்த மாதிரி ஆங்கிளில் நான் மூட போகிறேன். இந்த மாதிரி ஆங்கிளில் நான் மூட போகிறேன். எதுக்குன்னா இப்போ இதில் தான் நம்ம புட்டு வைக்க போகிறோம். எப்படி வைக்க போகிறோன்னா இப்போ பாருங்கள், இப்போ இந்த பாத்திரத்தில் நான் நெய் தடவி இருக்கேன். இப்போது இந்த பாத்திரத்தை இப்படி உள்ளே வச்சுட்டேன். இப்போ வந்து இதில் ஒரு லேயர் வந்து தேங்காய் பூ போடுறேன். ஸோ ஒரு லேயர் தேங்காய் பூ போட்டுட்டேன். ஸோ ஒரு லேயர் வந்து இந்த சேமியாவை போட போகிறேன். நீங்கள் அப்படியே உதிரியாகவே போடுங்க. அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாது, கொஞ்சம் நல்லா வரும்.
அந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு தேங்காய் பால் கூட நீங்கள் ஊற்றி சேர்த்துக்கலாம், இல்லைனா இதனோட கூட பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டாச்சு. இப்போ பாருங்கள், ஏன்னா ஒரு ஷேப் கிடைக்கும், அதுக்காக தான் அப்படி வைக்கிறது. இப்போது நம்ம வந்து இதை மூடி போட்டுடலாம். இப்போ வந்து இதுக்கு நான் இந்தமாரி மூடி இருக்குக்கிட்ட, ஸோ அந்த மூடி போட்டுட்டேன். இதுக்கு மேலே நான் ஒரு மூடியை போட்டு இதை வந்து கவர் பண்ணுறேன். ஸோ நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். சூப்பராக புட்டு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா அருமையாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, மேலே வச்சிடலாம். இப்போ பாருங்க, அருமையான புட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வியூவர்ஸ், வாங்க புட்டு சாப்பிட்லாம். தேங்க்யூ. இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பாருங்கள், அப்படி லேயர் லேயராக வருது பாருங்கள். அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்லாம். தேங்க்யூ வியூவர்ஸ், பாய்.